அந்த நபர் சாதாரணமாக ஒரு சிகரெட் துண்டை தரையில் வீசினார். ஆனால் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக புல் தானாகவே மர்மமான முறையில் விலகியது. ஏற்கனவே அந்த விசித்திரமான நிகழ்வால் அதிர்ச்சியடைந்திருந்த ஸ்ட்ராங் பிரதர் கியாங்கே முதலில் தனது கண்புரை நோய் திரும்பி வந்துவிட்டதாக நினைத்தார். ஆனால் அவர் புல்லைத் தோண்டியபோது மண்ணின் அமைப்பில் ஏதோ வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தார். ஒரு மண்வெட்டியை எடுத்து அவர் ஆழமாக தோண்ட ஆரம்பித்தார். அவர் திகைத்துப் போனார். புல்லுக்கு அடியில் சாதாரண மண் இல்லை. மாறாக ரப்பர் களிமண்ணை போன்ற ஒரு ஜெல் போன்ற பொருள் இருந்தது. தெளிவான படத்தை பெற அவர் உடனடியாக தனது மனைவியை உதவிக்கு அழைத்தார். அவர்கள் இருவரும் அந்த சிறிய தோட்டத்தில் தொடர்ந்து தோண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு தோண்டினாலும் அவர்களால் அடிப்பகுதியை அடைய முடியவில்லை. அவரது மனைவி ஸ்ட்ராங் பிரதர் ஒன்றுமில்லாத விஷயத்திற்கு கவலைப்படுகிறார் என்று புகார் சொல்லிக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பயங்கரமான அலறல் அருகில் கேட்டது. அவரது மனைவி பயந்துவிட்டாள். சில நொடிகள் யோசித்த பிறகு அந்த தம்பதியினர் விஷயத்தை பார்க்க மொட்டை மாடிக்கு ஏற முடிவு செய்தனர். ஆனால் ஸ்ட்ராங் பிரதர் அடுத்ததாக பார்த்தது அவரை முற்றிலும் திகைக்க வைத்தது. அவர்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு வீடும் ஒரே மாதிரியாக இல்லை. அது ஒரு சரியான நகல். யாரோ காப்பி பேஸ்ட் செய்ததைப் போல் இருந்தது. அது மிகவும் பயங்கரமாக இருந்தது. இனிமேலும் அங்கிருக்க தைரியம் இல்லாமல் அவர்கள் வேகமாக ஓடினார்கள். ஆனால் அவர்கள் எத்தனை முறை வட்டமிட்டு ஓடினாலும் அவர்கள் எப்போதும் 9ஆம் நம்பர் வீட்டின் முன்னால் வந்து நின்றார்கள். விரக்தியில் ஸ்ட்ராங் பிரதர் அதை எரித்துவிட்டார். அது எல்லாவற்றையும் முடிவுக்குக் கொண்டு வரும் என்று நினைத்தார். ஆனால் அவர்கள் மீண்டும் கண்களைத் திறந்தபோது 9ஆம் நம்பர் வீடு மர்மமாக மீண்டும் தோன்றியிருந்தது. சாலையோரத்தில் ஒரு பெட்டியும் தோன்றியிருந்தது. அதற்குள் ஒரு அழகான சிறுவன் இருந்தான். அவரது மனைவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவளால் ஒருபோதும் குழந்தை பெற முடியவில்லை. அதனால் அந்த தம்பதியினர் அங்கேயே தங்கி இனிமேல் வெளியேறக்கூடாது என்று முடிவு செய்தனர். அப்போதிருந்து அந்த 3 பேர் கொண்ட குடும்பம் சொல்ல முடியாத தகவல்களை பரப்பத் தொடங்கியது.